குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்து முன்னணி அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசியது, அத்வானி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பைப் குண்டு வைத்தது என பல முக்கிய வழக்குகளில் 30 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகள் அபுபக்கர் சித்திக், முகமது அலி கைது செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் மதுரையில் பால் வியாபாரி சுரேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பூசாரி முருகன், வேலூரில் பாஜ மருத்துவ பிரிவு செயலாளர் அரவிந்த் ரெட்டி, பாஜ மாநில பொதுச் செயலர் ஆடிட்டர் ரமேஷ் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். மாநிலம் முழுதும் இந்து அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர். இது போலீசாரை அதிர்ச்சியடைய செய்தது. இதுகுறித்து சிபிசிஐடி பிரிவின் எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரித்தனர். மதுரையை சேர்ந்த அல் உம்மா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் உள்ளிட்டோர் ஆந்திர மாநிலத்தில் கைது செய்யப்பட்டனர். பயங்கரவாத கும்பலின் தளபதியாக செயல்பட்டு வந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக், திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது அலி ஆகியோர் தப்பிவிட்டனர். மொத்த கொலைகளுக்கு மூளையாக செயல்பட்டது அபுபக்கர் சித்திக் தான். இந்த அமைப்பு தலைவர்கள் மற்றும் பாஜ நிர்வாகிகளை எப்படி கொலை செய்ய வேண்டும், போலீசாரிடம் சிக்காமல் இருப்பது எப்படி என்பது குறித்து போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்டோருக்கு அபுபக்கர் சித்திக் தான் கட்டளை பிறப்பித்துள்ளான் என்பதும் தெரியவந்தது. அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகியோர் வெளிநாடுகளுக்கு தப்பியிருக்கலாம் என்று கூறப்பட்டது. தொடர் கொலைகள் நடப்பதற்கு முன் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை போலீசாரால் அபுபக்கர் சித்திக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே இருந்தார். எனவே அவன் மும்பையில் பதுங்கியிருக்கலாம் என்றும் போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். வடமாநில பயங்கரவாத கும்பல்களுடன் இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதனால் மேற்கு வங்கம், குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் கருதினர். இந்த மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டை நடந்தது. இதற்கிடையே நடந்த விசாரணையில் 1995 ஆண்டு தமிழகத்தில் நடந்த பல வெடிகுண்டு சம்பவங்கள், மத ரீதியான கொலைகளுக்கும் திட்டம் தீட்டியது அபுபக்கர் சித்திக் தான் என்ற திடுக் தகவல் வெளியானது. குறிப்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்து முன்னணி அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசியது, நாகூரில் தங்கம் முத்துகிருஷ்ணன் என்பவரின் வீட்டுக்கு பார்சல் வெடிகுண்டு அனுப்பி வெடிக்க வைத்தது அபுபக்கர் சித்திக் தான் என்பது உறுதியானது. மேலும் 1999 சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் உட்பட சென்னை, கோவை, திருச்சி மற்றும் கேரள மாநிலத்தில் 7 இடங்களில் வெடிகுண்டு வைத்த வழக்கிலும் அபுபக்கர் சித்திக் தான் முக்கிய குற்றவாளி என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். 2011 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி தரைப்பாலம் வழியாக பாஜ மூத்த தலைவர் அத்வானியின் ரத யாத்திரை நடக்க இருந்த நிலையில் அங்கு அபுபக்கர் சித்திக் தலைமையில்தான் பைப் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது. பின் 2012 வேலூரில் நடந்த டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை, 2013 கர்நாடக மாநிலம் பெங்களூரு பாஜ அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசியது உள்ளிட்ட சம்பவங்களும் அபுபக்கர் சித்திக் தலைமையில்தான் நடந்துள்ளன. இவ்வளவு கொடூர சம்பவங்களை அரங்கேற்றிய பயங்கரவாத கும்பல் தலைவன் எங்கே இருக்கிறான் என்பதை கூட 30 ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். இந்நிலையில்தான் அவன் ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தில் பதுங்கியிருக்கும் தகவல் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்தது. அவர்கள் அந்த தகவலை உறுதி செய்த பின் தமிழக போலீசாருக்கு தகவலை தெரியப்படுத்தினர். ஆந்திராவுக்கு சென்ற தமிழக காவல்துறையின் ஏடிஎஸ் என்னும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அபுபக்கர் சித்திக்கை கைது செய்தனர். அவனுடன் இருந்த முகமது அலி என்ற இன்னொரு பயங்கரவாதியும் கைதானான். இவன் யூனஸ் மற்றும் மன்சூர் என்ற பெயர்களில் 1999 தமிழகம் மற்றும் கேரளாவில் 7 இடங்களில் வெடிகுண்டு வீசியிருக்கிறான். தமிழகத்தையே உலுக்கிய பல முக்கிய கொலைகள், கொடூர குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் தலைவன் அபுபக்கர் கைது செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.